ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நாம் 12ஆம் வகுப்பு பொருளியலில் நிதி பொருளியல் அத்தியாயம் 9 இந்த லெசனும் டிஎன்பிஎஸ்சிக்கு முக்கியமான சிலபஸில் இது முக்கியமான டாபிக் தான். வாங்க இன்றைக்கி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி முதல் வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்ட் 1 பாருங்கள், அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். அதில் பாதி லெசன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். போன வீடியோவில் வரவு செலவு திட்டம் வரைக்கும் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் மத்திய மாநில வரவு செலவு திட்டம் இதிலேருந்து நம்ம பார்க்கலாம். முக்கியமான குறிப்புகள் மட்டும், தேர்வின் அடிப்படையில் முக்கியமான குறிப்புகள் மட்டும்தான் நம்ம ஒவ்வொரு லெசன்லையும் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இதில் மீதி அப்படி தான் பார்க்க போகிறோம். மத்திய மாநில வரவு செலவு திட்டம் இதில் சரத்து 112 படி மத்திய வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்திலும் சரத்து 202 படி ஒவ்வொரு மாநில அரசும் சட்டமன்றத்திலும் தாக்கல் செய்ய வேண்டும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரத்து 112 படி மத்திய வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்திலும் சரத்து 202 படி ஒவ்வொரு மாநில அரசும் சட்டமன்றத்திலும் தாக்கல் செய்ய வேண்டும். அதை சொல்கிற சரத்து 202 சரத்தின்படி. மத்திய வரவு செலவு திட்ட சரத்து 112. இது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து மத்திய பட்டியலில் பாதுகாப்பு, ரயில்வே, தபால் மற்றும் தந்தி முதலிய தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த 100 இனங்களை கொண்டுள்ளது மத்திய பட்டியல். நெக்ஸ்ட் மானிய பட்டியலில் பொது நலன், காவல் போன்ற 61 இனங்களை கொண்டுள்ளது மானிய பட்டியல். இணைப்பு பட்டியல் மத்திய மாநில இணைப்பு பட்டியலில் 52 இனங்கள் மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு பொதுவாக உள்ளது. இதில் மின்சாரம், தொழில் சங்கம், பொருளாதார மற்றும் சமூக திட்டங்கள் போன்றவை உள்ளடக்கும். எதில் அப்படின்னா பொதுப்பட்டியலில் 52 இனங்களில் இதெல்லாம் இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறம் மத்திய மாநில அரசின் பணப்பங்களிக்கும் உறவு வருமான வரிகள். மைய அரசின் வருவாய் மூலங்கள் என்னென்னா தொழில் நிறுவனங்கள் மீதான வரி, பணம், நாணயங்கள் மற்றும் அந்நிய செலாவணி, சுங்கவரி, ஏற்றுமதி வரி உட்பட இன்னும் நிறைய இருக்குது. இதெல்லாம் மைய அரசின் வருவாய் மூலங்கள். அப்புறமா மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் எந்த சரத்து அப்படின்னா சரத்து 269 படி. சரத்து ஆர்டிக்கல் 269 படி மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்களை பற்றி கூறுகிற ஆர்டிக்கல் 269. நெக்ஸ்ட் மத்திய அரசால் விதிக்கப்பட்டு ஆனால் மாநில அரசு வசூலிப்பது மற்றும் பயன்படுத்துவதை கூறும் சரத்து 268. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு ஆனால் மாநில அரசு வசூலிப்பது மற்றும் பயன்படுத்துவது எந்த ஆர்டிக்கல் சொல்லுது அப்படின்னா சரத்து 268. இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வரிகள் பற்றி கூறுகிற சரத்து 270 மற்றும் 272 படி தான் மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வரிகள் சரத்து 270 மற்றும் 272 படி தான். அப்புறம் இந்த பேஜில் நிதிக்குழுவின் வரலாறு கொடுத்துருந்தாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுவும் பார்த்துக்கலாம். குழுவின் வரலாறு, நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு, தலைவர், செயல்படும் காலம் கொடுத்துருந்தாங்க. இது பார்க்கலாம். இது முக்கியமான அட்டவணை தான். முதலாவது நிதிக்குழுவின் வரலாறு. முதலாவது 1951 ஏற்பட்டது. நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்டது. கேசி நியோகி தான் தலைவர். செயல்படும் காலம் 1952 57 வரை. இரண்டாவது நிதிக்குழு 1956. கே சந்தானம் 1957 62 வரை. மூன்றாவது 1960 கே சந்தா, அது 1962 66 வரை. அதுக்கப்புறம் நான்காவது நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு
1964 தலைவர் வந்து PV ராஜமன்னார். 1966 1969 வரைக்கும் அவர் வந்து செயல்பட்ட காலம், அந்த நிதிக்குழு செயல்பட்ட காலம். நெக்ஸ்ட் 5வது 1968 தலைவர் மகாவீர் தியாகி, அது செயல்பட்ட காலம் 1969 74 வரை. அப்புறம் 6வது நிதிக்குழு, அது வந்து 1972 ஏற்படுத்தப்பட்டுச்சு. அதனுடைய தலைவர் கே பிரமானந்த ரெட்டி. செயல்படும் காலம் 1974 79 வரைக்கும். அப்புறம் 7வது நிதிக்குழு 1977 ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1977. தலைவர் KM சாலட். செயல்படும் ஆண்டு 1979 84 வரை. அப்புறம் வந்து 8வது நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1983. தலைவர் YB சவான். 1984 89 வரைக்கும் செயல்பட்டிருக்கு. 9வது நிதிக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1987. NKP சால்வே 1989 95 வரை. 10வது நிதிக்குழு 1992. KC பந்து 1995 2000 வரை. 11வது நிதிக்குழு 1998. AM குஸ்ரோ 2000 2005 வரை. 12வது நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 2002. தலைவர் C ரங்கராஜன். செயல்படும் ஆண்டு 2005 2010 வரைக்கும் செயல்பட்டிருக்கு. 13வது நிதிக்குழு 2007. டாக்டர் வஜய் எல் கேல்கார் தான் தலைவர். 2010 15 வரை. 14வது நிதிக்குழு 2013. டாக்டர் YV ரெட்டி தான் தலைவர். 2015 2000 வரை 2020 வரை. 15வது நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 2017. தலைவர் NK சிங். செயல்படும் ஆண்டு 2020 25 வரை. இதெல்லாம் நான் நல்லா பார்த்துக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் இந்த பேஜில் இந்திய நிதிக்குழுவின் பணிகள் சரத்து 283 தான் இந்திய நிதிக்குழுவின் பணிகள் பற்றி கூறுகிறது. இந்திய நிதிக்குழுவின் பணிகள் பற்றி கூறுகிற சரத்து 283. மத்திய மற்றும் மாநிலங்களுக்கிடையே நிகர வரி வருவாய்களை ஒதுக்கீடு செய்து மாநிலங்களுக்கு அவற்றிற்குரிய பங்கை பகிர்ந்தளித்தல். அப்புறம் 2வது மத்திய அரசு மாநிலங்களுக்கு வழங்க உள்ள மானிய அளவு பற்றியும் சரத்து 275(1) மற்றும் அம்மானியம் பெறுவதற்கு மாநில அரசின் தகுதி குறித்த கொள்கைகளை உறுதி செய்யும் சரத்து 275(1). நெக்ஸ்ட் உள்ளாட்சி நிதி பற்றி பார்க்கலாம். உள்ளாட்சி நிதி எனப்படுவது இந்தியாவில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகளின் நிதி பற்றியதாகும். இந்தியாவில் பல்வேறு வகையான உள்ளாட்சி அமைப்புகள் இருக்குது. நம் நாட்டில் தற்போது செயல்பாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான 4 உள்ளாட்சி அமைப்புகள் உள்ளன. அது என்னென்ன அப்படின்னா கிராம ஊராட்சி, மாவட்ட வாரியங்கள் அல்லது ஜில்லா அமைப்பு, 3வது நகராட்சி, அப்புறம் 4வது மாநகராட்சி. கிராம ஊராட்சி ஃபஸ்ட்டு. தோற்றம். ஊராட்சியின் எல்லை வரம்பு என்பது ஒரு வருவாய் கிராமமாகும். சில சமயங்களில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சிறிய கிராமங்கள் ஒரு ஊராட்சியின் கீழ் குழுவாக செயல்படுகிறது. இந்தியாவில் உள்ள பெரும்பாலான மாநிலங்கள் பஞ்சாயத்து ராஜ் தான் நிறுவப்பட்டுள்ளது. அப்புறம் கீழே கிராம ஊராட்சிகளின் வருவாய் ஆதாரங்கள் என்னென்ன அப்படின்னா பொது சொத்து வரி, நிலம் மீதான வரி, தொழில் வரி, விலங்குகள் மற்றும் வாகனங்கள் மீதான வரி தான் கிராம ஊராட்சிகளின் வருவாய் ஆதாரங்கள் ஆகும். மாவட்ட வாரியங்கள் அல்லது ஜில்லா அமைப்புகள். தோற்றம் வந்து அனைத்து கிராம பகுதிகளையும் உள்ளடக்கிய மாவட்ட வாரியங்கள் மற்றும் ஜில்லா அமைப்புகள் மாவட்ட அளவில் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட வாரியத்தின் வரம்பெல்லை வருவாய் மாவட்டமாகும். மாவட்ட வாரியங்கள் அல்லது ஜில்லா அமைப்புகளின் பணிகள். தமிழ்நாட்டில் ஜில்லா அமைப்பு என்பது மாவட்ட அளவில் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட வாரியத்தின் பணிகளாக கிராம ஊராட்சிகளும் உதவி செய்வது மற்றும்
வளர்ச்சி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது போன்றவை ஆகும். மாவட்ட வாரியத்தின் வருவாய் ஆதாரங்கள் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு மாநில அரசிடமிருந்து பெறும் மானிய உதவி, நில தீர்வைகள், சுங்க கட்டணம், இதெல்லாம் தான் மாவட்ட வாரியங்களின் வருவாய் ஆதாரங்கள். அப்புறம் நகராட்சி அமைப்புகளின் தோற்றம் மற்றும் பணிகள். நகர பகுதிகளில் ஏற்படுத்தப்படுகிற இவ்வமைப்புகள் அப்பகுதியில் உள்ள துப்புரவு, பொது சுகாதாரம், சாலைகள், விளக்குகள், குடிநீர் விநியோகம், சாலைகளை தூய்மைப்படுத்துதல், பூங்காக்களை பராமரித்தல், சுகாதார நிலையங்கள் மற்றும் கால்நடை மருத்துவமனைகள், பாதாள சாக்கடை வசதி, தொடக்க கல்வி வசதி, பொருட்காட்சி மற்றும் கண்காட்சிகளை அமைத்தல் ஆகிய பணிகளை செய்து வருகிறது நகராட்சி அமைப்புகள். ஆயினும் அனைத்து பணிகளும் மாநில அரசின் கட்டுப்பாட்டுக்குள் தான் செயல்படுகின்றன. நகராட்சி அமைப்புகளின் வருவாய் ஆதாரங்கள் என்னென்னா, சொத்து மீதான வரிகள், அப்புறம் சொத்து மீதான வரிகள், பொருள்கள் மீதான வரிகள், குறிப்பாக நுழைவு வரி, தனிப்பட்ட வரிகள், தொழில் வரி, வியாபாரம், வேலைவாய்ப்பு போன்றவற்றின் மீதான வரிகள், வாகனங்கள் மற்றும் விலங்குகள் மீதான வரிகள், திரையரங்கு வரி, மாநில அரசிடமிருந்து பெறுகிற மாநில உதவி இதெல்லாம் தான் நகராட்சி அமைப்புகளின் வருவாய் ஆதாரங்கள். நெக்ஸ்ட் மாநகராட்சி தோற்றம் மற்றும் பணிகள். மாநகராட்சியின் தோற்றம் மற்றும் பணிகள் நகராட்சியை ஒப்பிட்டு பார்க்கும்போது இவைகள் பரந்த அதிகாரங்களையும் அதிக சுதந்திரத்தையும் பெற்றுள்ளது. குடிநீர் விநியோகம் மற்றும் பாதாள சாக்கடை, தெருவிளக்குகள் சேரிகளை பயன்படுத்துதல், நகர் திட்டமிடுதல் போன்ற பணிகளை செய்கிறது. நகர மக்கள் தொகை அதிகரித்து வருகிற நிலையில் மாநகராட்சியின் பணிகளும் பெருகி கொண்டே வருகிறதுன்னு சொல்கிறாங்க. மாநகராட்சியின் வருவாய் ஆதாரங்கள் சொத்து மீதான வரி, வாகனங்கள் மற்றும் விலங்குகள் மீதான வரி, வாணிபம் மற்றும் வேலைவாய்ப்பு மீதான வரி, இதுவுமே திரையரங்கு மற்றும் காட்சி வரி இருக்குது. நகரத்திற்குள் கொண்டு வரும் பொருட்களுக்கு மீதான வரி, விளம்பரங்கள் மீதான வரி, நுழைவு வரி மற்றும் முனைவு வரி, இதெல்லாமே மாநகராட்சியின் வருவாய் ஆதாரங்கள் ஆகும். நெக்ஸ்ட் நிதி கொள்கை. நிதி கொள்கை முக்கிய கருவியாக நிதி கொள்கை இருக்குது. தற்கால அரசு பேரின பொருளாதார கொள்கையில் முக்கிய கருவியாக நிதி கொள்கை உள்ளது அப்படின்னு சொல்லி கீன்ஸின் புதிய பொருளாதாரம் மற்றும் உலக பெருமந்தம் ஆகியவற்றால் நிதி கொள்கை முக்கியத்துவம் பெறுகிறதுன்னு சொல்கிறாங்க. நிதி கொள்கையின் பொருள் அது நமக்கு தேவையில்லை, வரைவிலக்கணம் மட்டும் பார்க்கலாம். வரைவிலக்கணம். நிதி கொள்கை எனப்படுவது தேசிய வருமானத்தின் மீது விரும்பத்தகுந்த விளைவை ஏற்படுத்தவும் மற்றும் விரும்பத்தகாத விளைவுகளை தவிர்க்கவும் அரசின் வருவாய் மற்றும் செலவினங்களை பற்றிய கொள்கையாகும் சொன்னவர் ஆர்தர் ஸ்மித்திஸ் தான் இப்படி சொல்லியிருக்காரு. வரைவிலக்கணம் நிதி கொள்கையை பற்றி வரைவிலக்கணம் இவர் இப்படி சொல்லியிருக்காரு. செகண்டாக பியூலர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நிதி கொள்கை என்பது நாட்டின் பொருளாதார நோக்கங்களை அடைவதற்கு பயன்படுத்தப்படும் பொது நிதி அல்லது செலவு, வரி, பெறுதல்கள் மற்றும் நிதி நிர்வாகம் சார்ந்த கொள்கையாகும்னு சொல்கிறவர் பியூலர். அப்புறமா 9.15 நிதி கொள்கையின் நோக்கங்கள் கொடுத்துருந்தாங்க, அதையும் பார்த்துக்கலாம். நிதி கொள்கையின் நோக்கங்கள் முழு வேலை வாய்ப்பு, விலை நிலைத்தன்மை, பொருளாதார வளர்ச்சி, சமமான பகிர்வு, நாணய மாற்று வீத சமநிலை, மூலதன உருவாக்கம், சமவட்டார வளர்ச்சி, இந்த 7மே நிதி கொள்கையின் நோக்கங்கள் ஆகும். இந்த நோக்கங்களை அடைவதற்கு உதவுகின்றது நிதி கொள்கை. இதோட இந்த லெசனில் முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துட்டோம். இந்த லெசனில் முக்கியமாக புக் பேக் கொஸ்டின்ஸும் பார்த்துடலாம், ஏன்னா இதுலேருந்தும் சில டைமில் கொஸ்டின் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நவீன அரசு எனப்படுவது? ஆன்சர் நலம் பேணுக அரசு. ஆன்சர் இரண்டுமே நலம் தான், நலம் பேணுக அரசு தான் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் தனியார் நிதியின் பண்புகளில் இல்லாதது? ஆன்சர் விளம்பரப்படுத்துதல். மூன்றாவது கேள்வி, வரி கீழ்காணும் குணங்களை கொண்டது? ஆன்சர் மேல் கூறப்பட்ட அனைத்தும். எதுனா கட்டாயத்தன்மை, பிரதிபலன் கருதாமை, வரி மறுப்பு ஒரு குற்றம், இதெல்லாமே வரியின் குணங்களாய் கொண்டது, மேற்கூறப்பட்ட அனைத்தும். ஆடம் ஸ்மித்தால் கூறப்படாத புனித வரி விதிப்பு எது? வரி விதிப்பு விதி எது அப்படின்னா எளிமை விதி. ஐந்தாவது, கீழே ஒரு வாக்கியங்களை கருத்தில் கொண்டு சரியான ஒன்றை அடையாளம் காண்க. ஃபஸ்ட்டு கூற்று, மாநில
பட்டியலிலோ இணைப்பு பட்டியலிலோ குறிப்பிடப்படாத வரியை விதிப்பதற்கு மைய அரசுக்கு தனி உரிமை இல்லை. இரண்டாவது, அரசியலமைப்பு சில வரிகளை மைய அரசு பட்டியலில் இருந்து மாநில அரசு பட்டியலுக்கு மாற்ற வசதி செய்கிறது. இது சரியான ஒன்று 2 தான். அரசியலமைப்பு சில வரிகளை மைய அரசு பட்டியலில் இருந்து மாநில அரசு பட்டியலுக்கு மாற்ற வசதி செய்கிறது. இதுதான் சரியானது. நெக்ஸ்ட் 6வது, ஜிஎஸ்டி இதன் சமம். ஆன்சர் விற்பனை வரி. 7வது, இந்த நன்மையை நேர்முக வரி கொண்டிருக்கவில்லை. ஆன்சர் வசதி. 8வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது நேர்முக வரி? ஆன்சர் வருமான வரி. 9வது கேள்வி, கீழே உள்ளவற்றில் எந்த வரி மைய அரசின் பட்டியலில் இல்லை? ஆன்சர் விவசாய வருமான வரி. 10வது கேள்வி, அரசின் வருவாய் வரவு கணக்கில் சேராதது எது அப்படின்னா சொத்திலிருந்து கிடைக்கிற வாரம் தான் அரசின் வருவாய் வரவு கணக்கில் சேராதது. 11, வருவாய் செலவு வருவாயை விட அதிகமாக இருந்தால் அது வருவாய் பற்றாக்குறை. அப்புறம் 12, மொத்த செலவு கடன் அல்லாத மொத்த வருவாயை விட அதிகமாக இருந்தால் அது நிதி பற்றாக்குறை. 13, பற்றாக்குறை நிதியாக்கத்தின் அடிப்படை நோக்கமாவது? ஆன்சர் பொருளாதார முன்னேற்றம். 14, பற்றாக்குறை வரவு செலவு திட்டம் என்பதன் பொருளாவது? ஆன்சர் அரசின் மொத்த செலவு மொத்த வருவாயை விட அதிகம். 15, பொது கடனை திருப்பி செலுத்தும் முறை? ஆன்சர் இவை அனைத்தும். இதெல்லாம்னா கடனை மாற்றுதல், மூழ்கும் நிதி, பகுதியாக செலுத்துதல், இதெல்லாமே பொது கடனை திருப்பி செலுத்தும் முறைகள். 16, பொதுக்கடனை மாற்றுதல் என்பது? ஆன்சர் அதிக வட்டி வீதம் கொண்ட கடன் பத்திரங்களுக்கு பதிலாக குறைவான வட்டி வீதம் கொண்ட கடன் பத்திரங்களை கொடுத்தல் தான் பொதுக்கடனை மாற்றுதல் என்பது. 17, பட்ஜெட் என்ற பதம் பிரெஞ்சு வார்த்தையாகிய டேஸிலிருந்து பெறப்பட்டது. அதன் பொருள் சிறிய பை. பட்ஜெட் அப்படிங்கிறது பிரெஞ்சு வார்த்தை, அதன் பொருள் சிறிய பை. 18, கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது இந்தியாவில் பெரிய பற்றாக்குறையாக இருக்கும்? ஆன்சர் நிதி பற்றாக்குறை. நிதிக்குழு நிர்ணயம் செய்வது எது? ஆன்சர் நிதி வளங்களை மாநில அரசுக்கு மாற்றுதல். நிதி வளங்களை மாநில அரசுக்கு மாற்றுதல் தான் நிதிக்குழு நிர்ணயம் செய்வது. 20வது கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் எது சரியான சொற்றொடர் என கண்டுபிடிக. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஜனாதிபதியால் நிதிக்குழு பணியமர்த்தப்படுகிறது. செகண்ட் பாயிண்ட், ஒரு நிதிக்குழுவின் காலம் 5 ஆண்டுகள். இரண்டுமே சரியான சொற்றொடர் தான், இரண்டுமே சரியானது. ஜனாதிபதியால் நிதிக்குழு பணியமர்த்தப்படுகிறது, ஒரு நிதிக்குழுவின் காலம் 5 ஆண்டுகள். வீவர்ஸ், அடுத்த போன வீடியோவில் முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது, இதே லெசன் தான். அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் விருப்பங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்த முக்கியமான லெசனில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.